கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 24:20. மேத்யூ 24:20. நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு கட்டளையை பாருங்க. அதாவது உங்களால தவிர்க்க முடியாத ஒரு பெரிய சந்தர்ப்பமான சூழ்நிலை வருது. உங்க மேல உபத்திரம் உண்டாகும், உங்களுக்கு ரொம்ப கொடுமையான காரியம் உண்டாகும். நீங்க இப்படி தப்பிச்சு போகணும், திரும்பி பார்க்க கூடாது. இந்த காலகட்டத்திலையும் நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. எப்படி யோசிச்சு பாருங்க. அதாவது நீங்க ப்ரே பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதாவது தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் அங்க கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா அதாவது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம ஜெபத்தினால தேவன் என்ன செய்ய விரும்புறாரோ அதை தான் செய்வாரு. ஆனாலும் நம்மளை என்ன பண்ண சொல்றாரு? நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் என்ன பண்ணும்? காலத்தையும் அங்க உள்ள சூழ்நிலையும் உங்களுக்கு மாற்றக்கூடியதா இருக்கும். அப்ப ஒரு விசுவாசி என்று சொல்லக்கூடிய ஒரு சீஷனுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, தேவனுடைய சித்தத்தையும் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு சமாதானத்திலையும், இந்த இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலையும் எங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக. அப்ப என்ன சொல்றாரு? என்ன மாரி காலத்திலாவது, என்ன வின்டர் என்று சொல்லக்கூடியது. ஏன்னா வின்டர் ரொம்ப சிவியரா இருக்கும். நம்ம இந்தியால அந்த அளவு கிடையாது. எங்களுக்கெல்லாம் அங்க பாத்தீங்கன்னா பயங்கர மைனஸ்ல டெம்பரேச்சர் இருக்கும். அது மாத்திரமல்ல, எருசலேம் மாதிரி உள்ள இடங்கள் மழையும் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நதிகள் எல்லாம் என்ன ஆயிரும்? அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். இல்லைன்னா பயங்கரமான ஒரு நிறைய தண்ணி போகக்கூடியதாயிரும். அதுல என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அதே மாதிரி மாரி காலத்துல எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில 9 மணிக்கு தான் விடியும். மத்தியானம் 3:30 மணிக்கு அப்படி கும் இருட்டா இருட்டிடும். அப்ப காலமும் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால என்ன சொல்றாரு? எப்பா, நீங்க இது பண்ணும்போது என்னவா இருக்காது? மாரி காலமா இல்லாதபடிக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆதி திருச்சபை ஜெபம் பண்ணுச்சு. 70வது வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னா, செப்டம்பர்லாம் வந்துச்சு. இதுல வரல, மாரி காலத்துல வரல. அடுத்து என்ன? ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி. ஏன்னா இது அவங்களுக்கு சாபத்துல ஓய்வு நாள் என்று சொல்லக்கூடியதுல 2000 கியூபேட் என்ன கிட்டத்தட்ட ஒரு 900 மீட்டர்ஸ் தான், ஒரு கிலோமீட்டர் கம்மியா தான் அவங்க போகணும். ஏன்னா நாகப்பட்டினத்தினுடைய வாசல் அடைக்கப்பட்டு போயிடும். அதனால அவங்க என்ன பண்ணக்கூடாது? அவங்க அது ஓய்வு நாள்லயும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா அவங்க ஓய்வு நாள் கட்டளையினால அவங்க போக முடியாதபடி இருந்துடக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துங்க என்ன நினைக்கிறார்னா, யூத மதத்திலிருந்து வந்த மக்கள் இன்னமும் அவங்க ஓய்வு நாளை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்து தான் கர்த்தர் என்ன சொல்றாரு? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் முதலாவது இதுல என்ன சொல்றேன்னா, கர்த்தர் பாருங்க, உபத்திரவ காலத்துல வரக்கூடிய நியாய தீர்ப்பு வரும்போது கூட அவங்க அங்க எங்களுக்கு எங்களுடைய விடுதலை எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கிறார். எப்படி? கர்த்தர் ஏக சக்கராதிபதி. ஆனா இங்க தேவனுக்கு சித்தத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதை கேட்டு ஒரு கையோடு ஒரு கை இணைந்து செயல்படுவது. அப்ப என்னன்னா, இந்த இவ்வளவு உபத்திரவ காலத்திலையும் கர்த்தர் நம்முடைய மாம்ச பிரகாரமான தேவைகளை பார்க்கிறாரு. அதனால இதுல நீங்க எப்படி தப்பிக்க முடியும், எந்த மாதிரி தப்பிக்க முடியும் அப்படிங்கறத குறிச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்கிறதையும் சொல்லி கொடுக்கிறார். எப்படி எந்த காலகட்டத்துல நடக்கணும் அப்படிங்கிற டைமை பத்தி சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப என்னன்னா, கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு மாம்ச பிரகாரமான தேவைகளையும் ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலையும் அறிஞ்சவராய் இருக்கிறாருங்கிறது புரியுதா? நீங்க பாருங்க, நமக்கு எப்படி சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. நீ ஜெபம் பண்ணுப்பா,
என்ன சீசன்ல இருக்கணும், என்ன மாதிரி நாள்ல இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப நீங்க என்ன பண்ண கத்துக்கணும்னா, உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கிரைசிஸ் இருந்தாலும் அங்க நீங்க கர்த்தர் இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறார். ஏன்னா அந்த அந்த அதை புரிந்து கொள்ளும் போதுதான் கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்கு தப்பி போவதற்கான வழியையும் அந்த சூழ்நிலைகளையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அப்ப எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம கர்த்தருடைய ஏக சக்கராதிபதியுடைய அவருடைய காலத்தை குறித்து நாம் ஜெபிக்கக்கூடிய மக்களாய் இருந்து நாம் அவரோடு வாழ கற்றுக்கொள்வோமா? வல்லபிதாவே, இதோ எங்களுக்கு தேவையான தப்பி போகக்கூடிய வழியையும் அதனுடைய சூழ்நிலைகளையும் நீங்க மாற்றி கொடுக்கறீங்க, ஆயத்தப்படுத்துறீங்க என்பதை தெரிந்து உம்மை முழுமையாய் நம்பி உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.